ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் எல்லோரும் இன்புற. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பராபர கன்னி. இது யார் எழுதுனதுன்னா தாயுமானவர் எழுதுனது. ஸோ பராபரமேன்னு வந்தால் தாயுமானவர் எழுதுனதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அற இலக்கியங்கள் நம் முன்னோரோட வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்குனது. அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் நெறிமுறைகளையும் ஒழுங்குகளையும் விளக்குறது. அவங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி ஒழுக்கங்கள்லாம் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் விளக்குறது இந்த அற இலக்கியங்கள். இந்த தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானது, அதாவது எல்லாத்துக்கும் பொதுவானது. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்கிறது தான் சிறப்பு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம பாடலை பார்த்துடலாம். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஸோ பராபரமே ரெண்டாவது லைன் எண்டில் பராபரமே வந்துடுது. எழுதினது தாயுமானவர். ஓகே. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதாவது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு இறைவன்கிட்ட தாயுமானவர் சொல்கிற மாதிரி இருக்குது. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். தண்டருள் குளிர்ந்த கருணை, இது ரொம்ப முக்கியமானது. தண்டருள்னா குளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமேன் மேலான பொருள். பராபரமேனா மேலான பொருள், அதாவது இறைவன் அல்லது மேலான பொருள். பணி அப்படின்னா தொண்டு. எய்தும்னா கிடைக்கும். எல்லோரும்னா எல்லா மக்களும். அல்லாமல்னா அதை தவிர, அதாவது அது அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. ஓகே, பொருள் பார்க்கலாம். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதாவது எல்லா உயிரையும் தன்னுடைய உயிர்னு கருதக்கூடிய சான்றோருக்கு தொண்டு செய்யணுமா. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வரும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இன்பமாக வாழணும், அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் அவர் நினைக்க மாட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஆத்தரை பற்றி பார்க்கலாம். நூல்வழி. இந்த பாடலை எழுதினது தாயுமானவர். இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். யார்கிட்ட? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னா தாயுமானவர். ஓகே, இவருடைய பாடல்கள் இந்த பாடல் தாயுமானவர் பாடல்கள்ன்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்நூலை தமிழின் உபநிடதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவருடைய பாடல்களை தமிழின் உபநிடதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பாடல் பராபர கன்னி அப்படின்ற தலைப்பில் இருக்குது. அந்த கன்னி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை. கன்னி அப்படின்னா 2 அடியில் பாடக்கூடியது. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள். இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்கார். பாடல் பொருள் இதுதான். ஓகே, அடுத்தது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் சேர்த்து எழுதுக இருக்குது, அதை பார்த்துங்க. நீங்கள் நல்லவர்ன்ற தலைப்பில் இந்த வரிகளை எழுதினது யார் அப்படின்னா கலீல் இப்ரான். ஓகே, பார்த்துடலாம். இலக்கியங்கள் மக்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துது, வாழ்க்கையை செம்மைப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் கவிஞர்களோட வாழ்வின் பொருளை உணர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். ஓகே, அதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, அதாவது வாழ்க்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, அதாவது நேற்றோட ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர், என்னை போல இரு. பழுத்து
பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு வாழ்க்கையை பற்றி கலீல் கிப்ரான் சொல்லியிருக்காரு. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை. அடுத்தது ஆத்தர். இவர் தான் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். நம்ம இந்தியாலாம் கிடையாது, லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரையாளர், ஓவியர்னு பன்முகத்திறமை இருக்கு அவருக்கு. அடுத்தது இந்த பாடப்பகுதி நம்ம கொடுத்துருக்காங்களா, நீங்கள் நல்லவர். இது புவியரசு அப்படின்றவர் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் இருந்து இடம்பெற்றுள்ளது. அப்போ தீர்க்கதரிசிய நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. எதை பார்த்து மொழிபெயர்த்தார் அப்படின்னா கலீல் கிப்ரானுடைய நூலில் இருந்து. ஓகே, கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். பரிசு பெறும் போது நம் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். நடக்கலாம் கிடையாது, உழைக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பசிப்பினி போக்கிய பாவை. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எதை யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரொம்ப முக்கியமான லைன் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அடித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகே, இது மணிபல்லவ தீவில் மணிமேகலைக்கும் தீவதிலகைக்கும் நடக்கக்கூடிய காட்சிகளை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் மணிமேகலை பூம்புகாரை சேர்ந்தவள். யாரை மணிமேகலை அங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா மணிமேகலா தெய்வம். இந்த தீவில் உள்ள புத்த பீடிகை அதை காவல் செய்கிறது யார் அப்படின்னா தீவதிலகை. புத்த பீடிகை அதாவது இப்போ நான் சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அடுத்தது இதை அங்கே ஒரு பொய்கை, அதாவது பூக்கள் நிறைந்த ஒரு பொய்கை இருக்குது. அது பேர் என்னென்னா கோமுகி. கோனா பசு, முகினா முகம். அதுக்கு பசுவின் முகம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை கோமுகி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பொய்கைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வைகாசி திங்கள், அதாவது வைகாசி மாதத்தில் முழு நிலவு நாளில், முழு நிலவு எப்போ இருக்குமோ அப்போ அந்த பொய்கை நீரில் மேல் ஒரு அரிய பாத்திரம் இருக்குது. அது ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபி. ஓகே, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேணாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு தீவதிலகை சொல்லுவாள். அந்த பாத்திரம் வைகாசி முழு நிலவு நாளில் தான் தோன்றும். அது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்கிறாள். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையை பசி போக்கக்கூடிய அந்த அமுத சுரபியை நீ பெற்றிருக்கிறாய். இந்த உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் அந்த உணவை வழங்கு அப்படின்னு சொல்கிறா. யார்? தீவதிலகை சொல்கிறா. ஓகே, அது மாதிரி இப்போ நம்ம பார்த்ததில் முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னா கோமுகினா என்ன, அப்புறம் என்றைக்கு அந்த அமுத சுரபி ஆபுத்திரன் கையிலேருந்து அந்த அமுத சுரபி வெளில வரும் அப்படின்னா வைகாசி திங்கள் முழு நிலவு. அவங்கள கொண்டு அங்கே சேர்த்தது மணிமேகலா தெய்வம். அந்த புத்த பீடிகை காவல் செய்தது தீவதிலகை. இவ்வளோ தான் இதில் இப்போதைக்கு நம்ம பார்த்ததில் முக்கியமான கொஷின்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட், அந்த காட்சி 2ல் என்னென்ன முக்கியமானதுன்னா ஆதிரையின் இல்லம். ஓகே, கோவலன் மாதவியோட மகள் யாருன்னா மணிமேகலை. கோவலன் மாதவியோட மகள் மணிமேகலை. அடுத்தது அந்த அமுத சுரப்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அந்த பாத்திரம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னும்பொழுது அதை சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஆதிரையை ஏழை மக்களோட பசியை போக்குவது தான் மேலான அறம், உணவு கொடுத்தவங்கள உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு அவள் உணர்ந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வழங்க போகிறேன் அந்த உணவை அப்படின்னு அவள் சொல்கிறா. யார்? மணிமேகலை. ஆதிரை ரொம்ப மகிழ்ச்சி, பசி, அதாவது மக்களின் பசி நோய் ஒழியட்டும் அப்படின்னு சொல்லி
அந்த அமுத சுரபியில் உணவை ஈட்டுற யாருன்னா ஆதிரை. அப்போ அமுத சுரபியில் உணவை ஈட்டுறது ஆதிரை, அமுத சுரபியை மணிமேகலைகிட்ட கொடுக்கறது தீவதிலகை. நாம் 2 காட்சி பார்த்தோம். இப்போ 3வது காட்சி. இதில் வந்து யார் யார் வருவாங்கன்னா, சிறை காவலர், மன்னர், மணிமேகலை இவங்கெல்லாம் வருவாங்க. சிறைச்சாலைக்கு ஒரு பெண்ணொருத்தி வந்திருக்காள் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சிறை காவலர் சொல்லுவார். ஒரு பாத்திரம் வச்சுருக்கா, அந்த பாத்திரத்தில் உணவை அள்ளி சிறையில் உள்ள எல்லாருக்குமே கொடுக்குறா, ஆனால் பாத்திரத்தில் உள்ள உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா சிறை காவலர். மன்னர் வந்து ஷாக் ஆகிறாரு. அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து மணிமேகலை சொல்கிறா, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ள திருந்தி வாழ வழி காணணும். அது மட்டும் இல்லாமல் சிறைக்கோட்டம் வந்து அறக்கோட்டமாக மாறணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இது ரொம்ப முக்கியமானது. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேணும் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. ஸோ புத்தர் பிறந்து மரம் போதித்த பூமி இது. எனவே நன்மைகள் எவை தீமைகள் எவை அப்படிங்கிறத தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் அப்படின்றதெல்லாம் வலியுறுத்தி கல்வியை வந்து அடிக்கணும். இதுதான் வேண்டுகோள் மன்னா அப்படின்லாம் சொன்னோன்னா அவள் வந்து உடனே ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக காட்சிக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சரி, ஓகே. மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை அழைத்து சென்ற இடம் வந்து மணிவல்லவத்தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்டது வந்து ஆதிரை. அந்த இதை கொடுத்தது வந்து தீவதிலகை, அமுத சுரபியை. ஓகே, அடுத்தது பாதம் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஸ்டோரி, அதை வாசித்து பார்த்துங்க. ஓகே, அதில் வந்து பின்னாடி உள்ள நூல்வெளி மட்டும்தான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துடலாம். இந்த பாதம்ன்ற தலைப்பில் உள்ள இந்த இதை எழுதுனது யாருன்னா எஸ். ராமகிருஷ்ணன். இவர் வந்து தற்கால எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நாவல்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள்னால் நிறைய எழுதியிருக்காரு. இன்னும் மெயினானது உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி அப்படின்ற நூல்கள். இன்னொன்று கால் முளைத்த கதைகள். ஓகே, என்னென்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கவிதைகள் அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற தலைப்பில் சிறுகதை தொகுப்பில் இந்த பாதம் அப்படிங்கிற இந்த இது வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் தாவரங்கள் உரையாடலில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, பாதம்ன்ற இந்த ஸ்டோரி வந்து தாவரங்களின் உரையாடலில் இடம்பெற்றிருக்கு. எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கவிதைகள். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இலக்கணம், பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து மொத்தம் 6 வகைப்படும். ஓகே, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சொல் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம், முன்னாடி 4 வகை பார்த்தோம், போன யூனிட்டில் பார்த்தோம். என்னென்னா பெயர்ச்சொல், இடைச்சொல், வினைச்சொல், உரிச்சொல்னு 4 டைப் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பெயர்ச்சொல்லில் வந்து எத்தனை டைப் இருக்குன்னா 6 டைப் இருக்குது. ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல்னால் என்னென்னு பார்க்கலாம். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இது எல்லாமே பெயரை குறிக்கின்றன. ஆனால் ஒன்றன் பெயரை குறிக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பெயரை குறிக்கக்கூடிய சொற்களை பெயர்ச்சொல், நேமிங் வேர்டு அப்படின்னு நம்ம சொன்ன முன்னாடியே. இது வந்து மொத்தம் நான் சொன்ன மாதிரி 6 வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஒரு பொருளை குறிக்கக்கூடியது பொருட்பெயர். பார்க்கலாம், டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக சொல்கிறேன். இடப்பெயர்னும் போது ஒரு பிளேஸ், ஏதாவது ஒரு பிளேஸை குறிக்கக்கூடாது இடப்பெயர். காலம்னும் பொழுது அதில் காலம் இருக்கும். சினைன்னும் பொழுது உறுப்பு, ஸோ அதில் உறுப்பை பற்றி இருக்கும். பண்புன்னும் பொழுது அதோட தன்மையை பற்றி இருக்கும். தொழில்னும் போது அதில் தொழிலை பற்றி இருக்கும். ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பொருட்பெயர். ஃபஸ்ட்டு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பொருட்பெயர். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். ஓகேவா? மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இதெல்லாம் வந்து பொருட்பெயர். அடுத்தது வந்து இடப்பெயரில் என்னென்னா ஒரு இடத்தின் பெயரை குறிக்கக்கூடிய சொல் இடப்பெயர். உதாரணத்துக்கு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாம் வந்து இடம், பிளேசஸ். அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயர். உதாரணம் நிமிடம், நாள், வாரம், சித்திரைனா மாதம், ஓகே, ஆண்டு இதெல்லாம் வந்து காலப்பெயர். சினைப்பெயர்னால் நான் முன்னாடியே சொன்னேன், உறுப்பு.
பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் வந்து சினைப்பெயர். உதாரணத்துக்கு கண், கை. மனுஷனுக்கு மனித உறுப்புகள், விலங்குகளுக்கு விலங்குகளோட உறுப்புகள், இல்லை தாவரம்னா இலை, கிளை, அது மாதிரி உள்ளதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட உறுப்புகளை குறிக்கிறத வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பண்பு பெயர். பண்பு பெயர்னால் ஒரு பொருளோட பண்பை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பண்பு பெயர். ஒரு பொருளோட பண்பை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பண்பு பெயர். அது வந்து வட்டம், சதுரம். வட்டம்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு அதோட பண்பை பற்றி சொல்லுது. ஸோ வட்டம். சதுரம்னும் பொழுது அதுவும் அதோட ஷேப்பை பற்றி சொல்லுது. ஸோ சதுரம். செம்மைன்னும் பொழுது அது சிவப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுது. நன்மைன்னும் பொழுது அது ஒரு அது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ மை விகுதி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பண்பு பெயர். மேக்ஸிமம் பண்பு பெயர் வந்து மை விகுதியில் வரும். இல்லைன்னா அதோட இந்த வட்டம் அதோட ஷேப்பை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்தது தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் வந்து தொழில் பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். இது மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் அது இதில் வரும். அடுத்தது 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை வந்து தொடரில் அமைத்து பொருள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கவிதா புத்தகம் படித்தாள். இங்கே புத்தகம் அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர். காவியான்ற நேமை வச்சுட்டு நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு நம்ம பார்த்தா 6 டைப்பில் எதோட வருதுன்னு பார்க்குறோம். ஓகே. பள்ளிக்கு சென்றாலும் போது அது இடப்பெயர். மாலையில் விளையாடினாள் அப்படின்னும் பொழுது அது காலப்பெயர். அடுத்தது தலை அசைத்தாள்னும் பொழுது நான் சொன்னேன், தலைன்னும் போது உறுப்பு. ஸோ அது சின பெயரில் வரும். இனிமைன்னும் பொழுது பண்புல வரும். ஆடுதல்னும் பொழுது தொழிற்பெயரில் வரும். ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இடுகுறி பெயர், அப்புறம் வந்து காரண பெயர். ஃபஸ்ட்டு நம் முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை அது நம்ம எந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம பார்த்தது முன்னாடி பெயர் சொல் வந்து 6 வகைப்படும்னு பார்த்தோம். ஆனால் அந்த பெயர் சொல்ல 2 விதமாக பிரிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர்னால் என்னென்னு பார்த்துடலாம். நம் முன்னோர்கள் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல், அதாவது ஒரு ரீசனே இல்லாமல் சில பேர் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இடுகுறி பெயர். உதாரணத்துக்கு மண், மரம், காற்று இதெல்லாம். ஸோ இந்த இடுகுறி பெயரில் வந்து இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு 2 டைப் இருக்குது. எப்படி? ஃபஸ்ட்டு பெயர் சொல்ல வந்து 6 டைப் இருக்குது. அது ஓகே. ஃபஸ்ட்டு சொல் அப்படிங்கிறது 4 டைப்பு. அதில் பெயர் சொல் வந்து 6 டைப்பு. அந்த பெயர் சொல்லை வந்து 2 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். இந்த இடுகுறி பெயரில் 2 டைப் இருக்குது. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஃபஸ்ட்டு இடுகுறி பொது பெயர்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு இடுகுறி பெயர் வந்து அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது. உதாரணத்துக்கு மரம், காடு, இது மாதிரி. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா ஒரு இடுகுறி பெயர் இருக்கும், குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிக்கும். அதாவது பர்டிகுலராக சொல்கிறது. உதாரணத்துக்கு மரம் அப்படின்னா நிறைய மரம் இருக்கும். அதாவது வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம், மாமரம்னு நிறைய மரம் இருக்கும். அது வந்து இடுகுறி பொது பெயரில் வந்துடும். ஆனால் நம்ம மரம் தான் அங்கே சொல்கிறோம். ஸோ வந்து அது இடுகுறி பொது பெயர். இதுவே மாமரம், வேப்ப மரம் அப்படின்னு பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா அது சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஆனால் மரம்ங்கிறது வந்து இடுகுறி. இதை ஏன் இங்கே மரம், இந்த மாமரம் இந்த மாதிரி டைப்லாம் ஏன் இடுகுறியில் வருது அப்படி, காரணம் பெயரில் வராமல் ஏன் இடுகுறி பெயரில் வருது, அதில் இந்த 2 டைப்பில் பிரிஞ்சு வருது அப்படின்னு கேட்டால், மரம் அப்படிங்கிறதுக்கு ரீசனே கிடையாது. ஏதோ ஒரு மொட்டையாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து மரம், காடு இப்படி போகிறத வந்து இடுகுறி பொது பெயர்னும், அதில் பர்டிகுலராக மாமரம், பலாமரம், இப்படி ஆலமரம், இப்படி ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறத வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னும் சொல்கிறோம். காட்டில் வந்து கருவேலங்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது நம்ம காரண பெயர் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், இடுகுறி பெயர்ன்றது ஒரு ரீசனே இல்லாமல் நம் முன்னோர்கள் வைத்த பெயர்கள்னு. இப்போ காரண பெயர் அப்படின்னும் பொழுது நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயர் வச்சுருக்காங்க. இது மாதிரி காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய பெயர்களை காரண பெயர்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நாற்காலி, கரும்பலகை. 4 கால் இருக்குது, ஸோ அது நாற்காலி. 3 கால் இருக்குது, முக்காலின்னு பேர் வச்சுருந்தாங்க. கரும்பலகை கருப்பாக இருக்குது, ஸோ கரும்பலகைன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது மாதிரி காரண பெயர்லேயும் 2 டைப் இருக்குது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு இதுலேயும் 2 டைப் இருக்குது. ஓகே. இந்த காரண பொது பெயர்னால் என்னென்னு பார்த்துடலாம்.
காரண பொதுப்பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். உதாரணத்துக்கு பறவை, அணி அப்படிங்கிறது. பறவைன்னும் பொழுது ஸ்பெசிஃபையாக என்ன பேர்டுன்னு சொல்ல, பறவைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவே பர்டிகுலராக அது என்ன பறவை அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா அது காரண சிறப்பு பெயர். பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட்டு. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். நான் சொன்னேன் இல்லையா, வளையல். ஸோ வளையமாக இருக்குது. மரங்கொத்தி, மரத்தை தான் அது கொத்துது. ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிஃபையாக அது மரத்தை கொத்துறதுனால மரம் கொத்தி. அதுவும் அது வந்து அது கரெக்டாக ஒரு நேம் இருக்குது. அதை நமக்கு அது சொன்னால் அது மட்டும்தான் ஞாபகம் வரும். அதில் வேறு எதுவும் தோணாது. ஸோ அந்த மாதிரி வர்றது காரண சிறப்பு பெயரில் வரும். ஓகே, இடுகுறி பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க, காரண பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணி, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம். துரிசரு கனிவு காண்போம். கனிவுனா இரக்கம். வன்புகள் கொடையிற் காண்போம். வன்புகள் வந்து கொடையில் காண்போம். வலிமையை வந்து போரில் காண்போம். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். ஸோ வந்து தன்னுடைய பிறப்புரிமையாக தமிழ்மொழியை போற்ற காண்போம் என்று சொன்னது யாருன்னா முத்தரையனார், மலேசிய கவிஞர். இது ரொம்ப முக்கியமானது, யாரும் நோட் பண்ணாமல் போயிடாதீங்க. ஓகே, அடுத்தது அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பாருங்கள், ஏதாவது முக்கியமானது இருக்க போகுது. ஓகே, அவ்வளோதான். கலைச்சொற்கள் பார்த்திங்க முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது திருக்குறள் இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ திருக்குறளை பார்த்துட்டோன்னா நமக்கு இந்த செகண்ட் யூனிட் வந்து முடிஞ்சிடும். அடுத்து தேர்ட் யூனிட் தான். ஓகே, இப்போ திருக்குறள் பார்க்கலாம். அரண் வலியுறுத்தலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிறப்பிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே, அதாவது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவை எல்லாமே வந்து வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த குறள். அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல், இது எல்லாமே வந்து நான்கும் இல்லாமல் வாழ்வது தான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிந்தவரை அறத்தோடு வாழ முயற்சி செய்வோம். ஈகை. அடுத்தது இந்த தலைப்பில் என்ன குறள் கொடுத்துருக்காங்கன்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகை, மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை. ஓகே, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஈகைன்னு சொல்கிறாரு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் வந்து பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார். அதாவது பொருள் வந்து அவங்களுக்கு இருக்காது, இழந்துருவாங்களாம். இன்னா செய்யாமைன்ற தலைப்பில் 3 குறள் சொல்லியிருக்காரு, நமக்கு வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழி. அறிவினால் ஆவது உண்டோ பிரிதின் நோய், தன் நோய் பால் போற்றா கடை. அதாவது பிற உயிரோட துன்பத்தை தமது துன்பம் போல கருதிவிட்டால் நாம் பெற்றுள்ள அறிவால் அதாவது பயன் இருக்கும். பிறருடைய துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் நமது பெற்றுள்ள அறிவால் எந்த பயனுமே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். அடுத்த குறள். இணைத்தானும் எஞ்ஞானும் யார்க்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. அதாவது நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. ஸோ உள்ளத்துக்கு பயந்து இருக்கணும் அப்படிங்கிறது. கொல்லாமைன்ற தலைப்பில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே வந்து அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. நம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காக்க வேண்டும். அதுதான் வந்து அறநூல்கள் கூறப்படக்கூடிய அந்த எல்லா அறத்திலையும் சிறந்தது. ஓகே, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அடுத்தது பெரியாரை பிழையாமை அப்படின்ற தலைப்பில் 2 குறள், அதோட முடிஞ்சிருச்சு. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, ஆற்றல் உடையவங்களை இகழக்கூடாது. அதுவே நம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ள சிறந்த வழி. ஆற்றல் உள்ளவங்களை திட்டக்கூடாது. ஓகே, அடுத்தது எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார். ஓகே,
தீயினால் சுடப்பட்டவர்களை கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஓகே, முக்கியமான குறள் தான் எல்லாமே. மனத்துக்கண் இதை உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த அறம். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இதெல்லாம் இல்லாமல் வாழ்வது அறம். இல்லாதவருக்கு கொடுக்கறது தான் ஈகை. இல்லாதவருக்கு கொடுப்பதால் வரக்கூடிய இன்பத்தை அறியாதவர் பொருள் சேர்த்து வச்சாலும் அதை இழந்துருவாங்க. தமக்கு துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்யணும் அவர் நாணும்படி. பிற உயிர்களுக்கு துன்பத்தை பிற உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் அவனுடைய அறிவால் எந்த பயனும் அவனுக்கு கிடையாது. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அப்படின்றது தான் அறநூல்களை சொன்ன அறத்தை விட சிறந்த அறம். ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுதான் தீமையிலிருந்து ஒருவனை காத்து கொள்வதற்கு சிறந்த வழி. தீயினால் சுடப்பட்டவர்களை கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது. ஓகே, ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை. பிற உயிர்களை துன்பத்தை கண்டு வருந்துவது அறிவின் பயன். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம். குற்றம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 3rd யூனிட் பார்க்கலாம்.